வணக்கம். இன்று ஒரு சிந்தனை கதை. ஒரு ஊரில் ஒரு ஒரு ஆள் இருந்திருக்காரு. அவருக்கு பணம் சம்பாதிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமா. அவருக்கு பணத்து மேலே எவ்வளோ ஆசைனா அவர் ஒரு கல்யாணம் கூட பண்ணிக்கலாம். கல்யாணம் பண்ணால் துட்டு செலவாகும்னு கல்யாணம் கூட பண்ணிக்கலையா. ஒரு ட்ரெஸ்ஸு கூட நல்ல ட்ரெஸ்ஸாக வாங்கி போட மாட்டாங்களா. ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கு காசு செலவாகும் அப்படின்னு ட்ரெஸ்ஸு கூட நல்ல ட்ரெஸ்ஸாக ட்ரெஸ்ஸு கூட நல்ல ட்ரெஸ்ஸாக போட மாட்டாங்களாம். சாப்பாடு கூட நல்ல சாப்பாடை சாப்பிட மாட்டாங்களாம். சாப்பாடுக்கு செய்வாங்க, அதுக்கெல்லாம் துட்டு செலவாகும்னு சாப்பாடு கூட நல்ல சாப்பாடாக சாப்பிட மாட்டாங்களாம். வெளியூருக்கு அந்த மாதிரி எங்கேயுமே போக மாட்டாங்களாம். வீட்லேயே தான் இருப்பாங்களாம். அப்போ போகனால அவருக்கு உடம்பு சரியில்லையாம். 20 நாள் ஆகிடுச்சா. அதனால அவருக்கு உடம்பு சரியாக போகலையாம். அந்தோடனே அவருக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. ஆஸ்பத்திரிக்கு போய் டாக்டர் பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க போய் பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா டாக்டர் எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ஒரு நோய் இருக்குது, நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆளுக்கு ரொம்ப சங்கடமாகிடுச்சான். நம்ம இவ்வளோ காசு சேர்த்து வச்சுருக்கோம், அந்த காசெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும், நம்மளே நம்ம காசை செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லா காசையும் செலவு பண்ணிட்டாங்களாம். அவங்க போகாத ஊர் எல்லா ஊருக்கும் போயிட்டாங்களாம். சாப்பாடு அந்த உலகத்தில் இருக்க சாப்பாடு எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டாங்களாம். அவங்க சாப்பிடாத சாப்பாடு எல்லா சாப்பாடும் சாப்பிட்டாங்க. ட்ரெஸ்ஸு கூட புது ட்ரெஸ்ஸு நல்லா விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸாக போட்டிருக்காங்க. செப்பல் கூட தங்கத்தில் செப்பல் போட்டிருக்காங்க. அவங்ககிட்ட கிட்டத்தட்ட துட்டு எல்லாம் காலியாக போச்சு. அப்போது அவங்க ஹோட்டலில் போய் சாப்பிடலான்னு ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. ஹோட்டலில் போய் அவங்ககிட்ட போய் உட்காந்துருக்காங்க. ஹோட்டலில் டேபிள் ஃபுல்லாக சுற்றி சாப்பாடாக ஆர்டர் பண்ணி வச்சுருக்காங்க. சரி சாப்பிடலான்னு சாப்பாடில் கையை வைக்காங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு ஆஸ்பத்திரியிலேருந்து ஒரு ஃபோன் கால் வந்துருக்கு. ஆஸ்பத்திரியிலேருந்து ஃபோன் வந்ததுக்கப்புறமா அவங்க சொல்லியிருக்காங்க, சார் உங்கள் ரிப்போர்ட் மாறிடுச்சு, உங்கள் உடம்புக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. மயக்கம் போட்டு விழுந்தவங்க தான் 10 நாளாக எந்திக்கவே இல்லையா. இந்த கதையிலேருந்து என்ன புரியுது, இதே மாதிரி தாங்க சில பேர் பணத்து மேலேயே ஆசையாக இருக்காங்க. நம்ம வாழ்க்கைக்கு பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். ஆனால் நம்ம வாழ்க்கையை நம்ம ரசித்து வாழணும். தேங்க்யூ.